வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜூன் 13. சீர்காழியில் துணை வட்டாட்சியர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11:30 மணியளவில் மயிலாடுதுறை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மனோகரன், ஆய்வாளர் அருள் பிரியா தலைமையில் 15 பேர் கொண்ட அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக அலெக்ஸ் என்பவரிடம் சீர்காழி துணை வட்டாட்சியர் தேவகி 15,000 லஞ்சம் கேட்டதாக மயிலாடுதுறை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து 4 நாட்களாக கண்காணிக்கப்பட்டு இன்று ரசாயனம் தடவிய 10,000 தொகையை அலெக்ஸிடம் கொடுத்து அனுப்பி வைத்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் பின்தொடர்ந்து கண்காணித்ததாக தெரியவருகிறது. அதனைத் தொடர்ந்து துணை வட்டாட்சியர் தேவகி அலெக்ஸிடம் பணம் கொண்டு வந்தாயா என்று கேட்டவுடன் கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்ல, அப்படியானால் கணினி ஆபரேட்டரிடம் கொடு என்று கூற கணினி ஆபரேட்டர் லஞ்ச தொகையை பெற்று துணை வட்டாட்சியரிடம் கொடுத்துள்ளார். இதை கண்காணித்துக் கொண்டிருந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் துணை வட்டாட்சியர் தேவகி மற்றும் கணினி ஆபரேட்டர் ஆகிய இருவரையும் கையுங்களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதுகுறித்து விசாரணை இன்று காலை 11 மணி முதல் இரவு 10:30 மணி வரை நடைபெற்றது. இதுகுறித்து புகார் அளித்த அலெக்ஸ் கூறியதாவது: ஐயா, நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோயில்பத்தை சேர்ந்தவன். என் பேர் அலெக்சாண்டர். நான் எங்கள் அப்பா பேரில் உள்ள பட்டாவை அம்மா பேரில் மாற்றுறதுக்காக தாலுக்கா ஆஃபீஸ் போயிருந்தேன். தாலுக்கா ஆஃபீஸ் போனோடனே அம்மா சோனல் அம்மா இருந்தாங்க. இதை மாற்றணுன்னாக்கா நீ 15 ரூபா காசு கொடுக்கணும் என்ன கொண்டு சொன்னாங்க. இல்லையா, நின்று அவ்வளோ காசு இல்லாமல் குறைச்சி கொடுன்னு சொல்லுமாண்ணா. இல்லை நீ தான் மேலே மட்டும் வரலாம் கொடுக்கணும், 15 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ என்னட்ட கொடுக்கணும், நீங்கள் டெல்ஃபே வாங்கி பாருங்கள், டெல்ஃபிட்ட கொடுத்துருங்க. அம்மா பேர் சொன்னவங்க பேர் தேவகி அம்மா. தேவகி சோனல் தாஸ் சார் தேவகி அம்மா சொன்னாங்க. அதனால் நான் வந்து டெல்ஃபியை பார்த்தேங்க. டெல்ஃபியை பார்த்தோன்னே அது 15 ரூபா அம்மா குறைக்க மாட்டாங்க, நீ அதுதான் கொடுத்தாகணும்னு சொன்னாங்க. என்னால் பொறுக்க முடியாது. நான் 2 நாள் தொடர்ந்து போய் கேட்டேன். 2 நாள் கேட்டோன்னா அதே தான் சொன்னாங்க. திரும்ப என்னால் பொறுக்க முடியாத பட்சத்து தான் நான் வந்து விஜிலன்ஸுக்கு போனேன். விஜிலன்ஸுக்கு போனோன்னே அவங்க 3 நாள் ஆய்வு பண்ணி இன்றைக்கி அழைச்சி வந்தாங்க. இன்றைக்கி அழைச்சி வந்து காசை கொடுக்க சொன்னாங்க. காசை வந்து வீவா அம்மாட்ட என்னது சோனல் அம்மாட்ட கொடுக்க போனேன். சோனல் அம்மா நீங்கள் வந்து டெல்ஃபீட்டை கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க நான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னா நான் அவங்ககிட்ட கொடுக்க போனேன். அவங்க வந்து வெளியில் வாங்கிட்டு உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் விஜிலன்ஸு உங்களை கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க. 15 ரூபா கேட்டாங்க. 15 ரூபா கேட்டதுக்கு டெப்சின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அதுக்கு 15 ரூபா கேட்டாங்க. அம்மா என்னம்மா 15 ரூபா நீங்கள் ஏதாச்சும் குறைச்சி சொல்லுங்கம்மா. இல்லை குறைக்க முடியாது, இதெல்லாம் மேல் மட்டும் வரணும், காசு போகணும், எனக்கு கீழே கொடுக்கணும், மேலே உள்ளவங்களாம் கொடுக்கணும், அதெல்லாம் குறைக்க முடியாது, எனக்கு நீ கொடுத்தே கட்டணம் இதாக கொடுத்து தான் ஆகணும். நானும் 2-3 தடவை கேட்டேன். 2 நாள் தொடர்ந்து போய் கேட்டேன். அவங்க இல்லைன்ட்டாங்க. என்னால் பொறுக்க முடியாத பட்சத்து தான் நான் விஜிலன்ஸுக்கு போனேன். விஜிலன்ஸுக்கு போனோடனே அவங்க எல்லா ரெக்கார்டும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சூழ்நிலையில் நேரம் ஆட்சி 2-3 நாள் என்ன தொடர்ந்து வந்தாங்க. 3 நாள் ரெக்கார்டு எடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து இன்னும் அழைச்சி வந்தாங்க. அழைச்சி வந்து காசை கொடுத்து நீங்கள் உண்டை கொடுங்க என்ன கொடுத்தாங்க. உண்டை காசை கொடுத்தோன்னே அந்த அம்மா தான் அந்த அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா காசு கொடுத்துருக்கம்மா, காசு எடுத்து வந்துருக்கம்மா, நீங்கள் இன்னைக்கு வாங்கி வாங்கினதுக்கு நான் வாங்க முடியாது, நீங்கள் வந்து டெப்சிட்டை கொடுத்துருங்க. வேறுண்ணா டெல்ஃபீட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் டெல்ஃபீட்டை கொண்டு கொடுத்தங்க. அது என்ன செஞ்சுட்டுங்க, நீங்கள் வெளில வாங்க நான் வாங்கிக்கிறேன், வெளில வந்து வாங்க முடியாதுங்க இன்னும் வெளில வந்து வாங்கிட்டு வச்சுங்க. வாங்கிட்டு போனாங்க. வந்து விஜிலன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதுமாதிரி மக்கள்லாம் பொதுவாக தட்டி கேடுங்க, யாரையும் நீங்களாக லஞ்சம் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து நீங்களாக அதிகாரியாக இருங்க, பொதுமக்களாக ஆகிய நீங்களாக அதிகாரியாக இருங்க. இல்லைன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நீங்கள் கேளுங்க, எனக்கு லஞ்சம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, ஏன் என்கிட்ட லஞ்சம் கேட்குறீங்க இந்த கேளுங்க. அப்போ தான் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் தான் அதிகாரிகள் வந்து சரியாக நடந்துக்குவாங்க. என்ன மாதிரி எல்லோரும் மக்கள்லாம் விழிப்புணர்வாக இருங்க, ரொம்ப மக்கள் எல்லாருக்கும் நல்லது. அதிகாரிகளுக்கு அனாவசியமாக போய் லஞ்சத்தை கொடுத்து நீங்களாக உண்டு பண்ணாதீங்க. இது தாழ்மையாக நான் கேட்டு கொடுக்குறேன். என்னோட பாய்ச்சி தான் இருக்கட்டும், எல்லாரும் பாதிக்க வேண்டாம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ் உடன் செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின்.